ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். இங்கு கூடியுள்ள மாணவ செல்வங்கள் மற்றும் கல்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இத்தனை நேரம் நீங்க காத்திருந்து எங்களோட பேனல் டிஸ்கஷனுக்காக பொறுமையா இருக்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபேக் நியூஸ் அப்புறம் ஒரிஜினல் நியூஸ் இதை பத்தின ஒரு கேள்விதான் அவங்க கேட்டாங்க. ஒரு பொய் செய்தி பரவுது, அதை எப்படி நம்ம பொய் செய்தி அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒரு பொறுமை இருக்கா அப்படின்னா யாருக்கும் கிடையாது. எல்லாருக்குமே 30 செகண்ட்ல அது என்ன அப்படின்றத தெரியணும். இப்பெல்லாம் 2 செகண்ட் சொல்றாங்க. இது நம்ம படிக்கிறது உண்மையா, நம்ம பாக்குறது உண்மையா, நம்ம கேட்கறது உண்மையா அப்படின்றத எப்படி ஆராய்வீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு பொருளால ஒரு அறிவால கண்டறிய முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம். நிறைய டெக்னிக்கல் எனேபிளிங் பண்ணலாம், ஆனா சொசைட்டில இருக்கிற பிரச்சனைகளை ஆழமா போய் அதை சால்வ் செய்யற ஒரு கெப்பாசிட்டிக்கு இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்த முடியுமா? ரொம்ப தமிழ்ல பேசுறேனா, இங்கிலீஷும் கொஞ்சம் கலந்துக்கலாமோ? சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஃபேக் நியூஸ்க்கு காம்பேக்ட் பண்ணுவீங்க? மல்டி மோடல் எஃபிஷியன்சியை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஒரு அளவுக்கு பயன்படுத்தினாதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சக்சஸ்ஃபுல்லா நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இதுல இருக்கிற ஒரு சாராம்சமா நான் பாக்குறேன். So how are we going to combat fake news? We have to understand that fake news is also generated by AI. So we have to combat. எதிரி எந்த ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுக்கணும். நம்ம இதே AI தொழில்நுட்ப பயன்படுத்தி தான் அந்த ஃபேக் நியூஸையும் கண்டறியக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிஷின் லேர்னிங் வழியா ஒரு விஷயத்தை உள்வாங்கி ராக் பத்தி இல்ல இங்க பேசினாங்க, ரெட்ரீவல் ஆகுமெண்டேஷன் பத்தி பேசுறாங்க. அதே இதுல நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ஏஐ கொடுக்குது அப்படின்னா அந்த ஏஐ கொடுக்குற அந்த அதே விஷயத்தை நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் திரும்ப கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதற்கான நிறைய ஸ்டடீஸ் பல இடத்துல இப்ப போயிட்டு இருக்கு. செனகல் ஆப்பிரிக்கா நாட்டுல இதுக்காக ஒரு ஸ்கூலே இது பண்ணிருக்காங்க. பின்லாண்ட்ல டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு சிலபஸை ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த திறன் வழியா இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது, எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது அப்படின்றது உங்களை மாதிரி மாணவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மட்டும் இல்லாம நம்மளோட ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேனையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உங்ககிட்ட இருந்துதான் இருக்கு. எதை பார்த்தாலும் உள்வாங்கிக்கிற அந்த திறனை நம்ம ஒரு வளர்த்து வச்சிருக்கோம். அதை பிரித்தறிய ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவோட மனிதனோட மூளை சேர்ந்தாதான் நம்மளால எஃபிஷியன்ட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ. Sir, thank you for sharing your insights. Sunanda, if you can take one more question. We're talking a lot about sustainable environments, right? We're moving towards eco-friendly, sustainable environments. So I was wondering how AI can be of help for creating these sustainable environment. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு போடுறதுக்குள்ள நம்ம உயிரே போயிருது. எதை பிரிக்கிறது, எதை பிரிக்காம போடுறது, எதை அப்படியே போடுறது, எந்த கலர் கவர்ல எதை போடுறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏஐ சால்வ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் யோசிப்பாங்க. இதுக்கு ஒரு டெக்னாலஜி இருந்தா நம்ம சமாளிச்சிடலாமா அப்படின்னு. சஸ்டைனபிலிட்டின்றது வெறும் வீட்டு குப்பைகளோட நிறுத்துறது இல்லை, அது வெளியிலயும் நிறைய இருக்கு. எங்க நிறைய மலைகள் திருடப்படுறது, எங்க வளங்கள் அழிக்கப்படுது, வளங்களுக்கு பதிலாக எங்க குப்பைகள் கொட்டப்படுது. நம்ம நாட்டிலயும் நம்ம நிறைய பாக்குறோம். ட்ரோன்ஸ் மூலயமா ஏஐ இதை கம்பேர் பண்ணலாம். சேட்டலைட் இமேஜரி எடுத்து எந்த இடத்துல அது கூட இப்ப சார் ஒருத்தர் வந்திருக்காரு அடுத்த பேனல், அவர் டிஸ்கஷன் தான் ஸ்பேஸ் பேனல்ல. ஸோ ஒரு ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வளங்கள் திருடப்படுறது, அப்புறம் எந்த இடத்துல குப்பைகளை நம்ம சரியாக கொட்டுறோமா, எந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு நதி போயிட்டு இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, இந்த இடத்துல நம்ம அதை கொட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வா மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது அதிகமா ஏஐ மூலமா அது பண்ணிடலாம். எல்லாமே அவர் சொன்ன மாதிரி, மதன் சார் சொன்ன மாதிரி பவர் சரியான இடத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. கவர்னன்ஸ்க்காக நம்ம ஏஐ முழுசா பயன்படுத்தலாம்.
இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த வந்து விவசாயி தான் நினைக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பாக்கள் அம்மாக்கள் தோட்ட வேலைக்கு, தொர வேலைக்கு, வயல் வேலைக்கு தினம் போறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல்லயும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்பயாவது தோணுதுண்டா இந்த டெக்னாலஜி வந்து நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் அவங்களோட வேலையை வந்து ஈஸி பண்ணி கொடுக்குதான்? மனைவிமார்களுக்கே நான் சொல்றேன், டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, தாய்மார்கள். எனக்கு வந்து துணி துவைச்சிட்டா பரவாயில்ல, ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்து வாஷிங் மிஷின் போட்டு அதுவே ட்ரை பண்ணி அதுவே எல்லாம் காய போட்டுச்சுன்னா பரவாயில்ல, இதுக்கு ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுவான். எனக்கு என்ன பயன்? இந்த தொழில்நுட்பத்தினால என்னோட ஏஐ வந்து எழுதுது, ஏஐ எஸ்ஏ எழுதுது, ஏஐ வெப்சைட்டுக்கு கண்டென்ட் கொடுக்குது, ஏஐ வந்து அதுக்கு கண்டென்ட் கொடுக்குது, இதுக்கு கண்டென்ட் கொடுக்குது. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஸ்கில்லா நான் வளர்த்துக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பை கிரியேட் பண்றது, இது எல்லாமே இவங்க பேசினாங்க. ஆனா நம்ம மண்டைக்குள்ள என்ன இருக்கு? தினமும் செய்யற வேலைகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் உதவுமா? அதுதான் சஸ்டைனபிலிட்டியா நான் பாக்குறேன். If you can reduce the redundancy of your daily task, you can automatically increase your productivity. Will AI help that? எனக்கு தெரியல, ஏன்னா நான் டெக் பர்சன் கிடையாது, மேம் மாதிரி நான் டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை. ஆனா பேசிக்கான இந்த கேள்விகளுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து உதவுமா அப்படின்னா உதவி செய்யலாம். இப்ப வந்து உங்க அப்பா அம்மாக்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட அளவு வந்து அவங்களுக்கு சரியா கொடுக்கப்படுதா? ஒரு ஸ்கீமோட அளவு, ஒரு உதவித்தொகை வருது அப்படின்னா அது வந்து நமக்கு அது பொருந்தி போகுதா? அது நமக்கு தேவையான அளவு கிடைக்குதா? இதுக்கு மேல வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற எல்லா டேட்டாவையும் நம்ம ஏஐக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஒரு எஸ்எஸ்என் நம்பர் மாதிரி நம்மளுக்கு உருவாக்கிடுச்சு அப்படின்னா அந்த ஏஐ வந்து எல்லாருக்குமே சம அளவுல வந்து உதவி பெறதாகட்டும், உதவி வந்து நம்ம கோர்றதுக்குமே நம்மளோட டேட்டாவை வந்து அது வந்து இன்புட் பண்ணிக்கும், அது கரெக்டான அளவு வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லிடும். இது எல்லாத்துக்குமே வந்து கவர்னன்ஸ்க்கு நம்ம ஏஐ பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த சஸ்டைனபிலிட்டி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சால்வ் பண்ணிடலாம்னு பார்க்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஒழியக்கூடிய ஒரு நகர்வை நோக்கி தான் இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு உதவுது அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி. சைபர் செக்யூரிட்டி எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு. சைபர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு நிறைய தற்கொலைகள் வந்து இங்க நடக்கிறது வந்து ஆன்லைன் ரம்மி போன்ற பிரச்சனைகள் தான். நமக்கு எந்த டேட்டாவை யாருக்கு கொடுக்கணும்னே தெரியல. 10,000 ரூபா கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எல்லா டேட்டாவும் கொடுத்துடுறோம், அவன் யாரு என்ன எதுவும் கேட்கறது இல்லை. இது சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் அவேர்னஸ். ஒரு 3வது பர்சனுக்கு இந்த விஷயத்த நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ த அவேர்னஸ் ஸ்டார்ட்ஸ் cyber security. We can create n number of tools, softwares and everything. No data is private in India right now. Everything is leaked. Every personal space is gone. நம்ம எதை சீக்ரெட்டா வச்சிருக்கோமோ அதுதான் முதல்ல வந்து தனியாருக்கும் தெரியுது, பிரைவேட்டுக்கும் தெரியுது, பேங்க் எல்லாருக்குமே தெரியுது. நம்மளோட கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்றது வெளியில இருக்கிறவனுக்கு தெரியுது. அது குடும்ப பிரச்சனையா தான் நம்ம முன்னாடி பார்ப்போம். ஒரு கடன் அப்படின்றது ஒரு மான பிரச்சனை. ஆனா பேங்க்குக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு இவ்வளவு கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஷுட் ஸ்டார்ட் வித் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஷேர் பண்றதே இப்போ அதிகமா இருக்கு, கம்மி பண்ணுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ஓவர் ஷேர் திங்ஸ், ரைட்? யூ கேன் see that is your personal thing, but some things should remain personal. Let's go deep into it. Instead of asking technology to solve something for us, let us solve it for us first. That's my advice, and sorry for advising. So I want to close. Sorry for taking up your time. எல்லாருக்கும் பொறுமை இல்ல, பசிக்கும் தெரியும், including the panelists. Sorry for taking your time. மதன் சார் வந்து ஒன்று சொன்னாரு, டெமோக்ரட்டிசேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஜியோ வந்து 2015 வந்து இன்டர்நெட் வந்து 300 ரூபாய்க்கு ஏர்டெல் வித்துட்டு இருந்தான், வோடோஃபோன் வித்துட்டு இருந்தான். ஆனா ஒரு நாளைக்கு நான் 1 GB உனக்கு ஃப்ரீயா தரேன்னு சொன்ன உடனே முடிஞ்சு. இன்டர்நெட் காட் டிஸ்ரப்டட். மார்க்கெட் ஃபுல்லா வந்து கிரியேட்டர்ஸ். இப்ப இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்றது இல்லாம எந்த பிராண்டுமே இல்லை. கேளுங்க, மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஒரு உலகளாவிய பெரிய தாக்கத்தை வந்து உண்டுபடுச்சு. ஜியோ கம்பெனி பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட அது வந்து ரொம்ப சீப்பா அதை கொடுத்துட்டாங்க. ஆனா ஓப்பன் சோர்ஸ்ல ஏஐ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டெமோக்ரட்டைஸ்ட் தான். எவ்ரிபடி இஸ் காட் ஆக்சஸ் ஃபார் ஏஐ.
நீங்க அதுக்கு மேல அவங்க ஏபிஐக்கு வந்து காசே வாங்க மாட்டேன்ற, ஃப்ரீயா எடுத்துக்கோன்றான். லேர்னிங் இஸ் பிகம் சோ ஈஸி. இட்ஸ் வெரி வெரி அவைலபிள். முன்னாடிலாம் வந்து பழங்குடி கிராமத்துல வந்து இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கல்வி போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா வந்து உடைக்குது. ஸோ சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை வந்து சரி பண்ற அளவுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்துக்கான ஒரு பவர் இருக்கு. அதை வந்து பெண்கள் குறிப்பா நீங்க கையில எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அது நிறைய மாணவிகள் தான் வந்து இப்போ கவனிப்பா கேட்டுட்டு இருக்கீங்க. பசங்கள்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்க வந்து ஏதோ சொல்றாங்கயா, நம்ம அதை கேட்டுட்டு எதனாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பட உட்காந்துருக்கீங்க. முக்கியமா அவங்கள வந்து அரவணைச்சு போகிற இந்த கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்களுக்கு எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சும்மா ஒரு லைட்டை நீங்க காட்டிட்டா போதும், கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. சிறு துள்ளி பெருவெள்ளம், ஒரு சின்ன தீக்குச்சி போதும். உங்களிலிருந்தே ஒரு நிறைய டேட்டா சயின்டிஸ்ட வந்து நாங்க நாளைக்கு பார்க்கலாம். உங்க பேனல்ல நாங்க வந்து உட்காந்துருக்கலாம். திஸ் இஸ் வாட் மேக்ஸ் இஸ் மோர் ப்ரவுட் that there are more creatives there, more minds that are brilliant than the minds that are sitting here. So make use of the technology and get the power. Thank you. I have one more core question address பண்றேன். என்ன எமோஷனும் கன்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, பூமர்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பூமருங்க தான் அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? நிஜமா 60+ பார்க்குற வீடியோஸ் தான் ஜாஸ்தி. யூடியூப் சேனலில் யார் வியூவர்ஸ் நம்மளா உட்காந்து சீரியல் பார்க்குறோம் கிடையாது. அவங்க டேட்டா கற்றுக்கிட்டாங்க. சி ஆர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் அடாப்டிங் டு டெக்னாலஜி மோர் தென் தட் வி ஆர். நம்ம தான் அந்த மாரல் கான்ஃப்ளிக்ட்ல இருந்துட்டு இருக்கோம். சி சம் திங்ஸ் வில் சால்வ் ஈச் இது. தே ஆர் ஓகே. எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, நான் போய் 20 கிலோமீட்டர் பப்ளிக் லைப்ரரியில் போய் புக் எடுத்துகிட்டு வந்து படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னால் அதை படிக்க முடியுது. சிவசங்கரி நாவலை வந்து எங்கள் அம்மா வந்து கிண்டலில் படிக்கிறாங்க இப்போ. ஆனால் 20 வயசு எங்கள் அம்மா இருந்தப்போ போய் லைப்ரரியில் தேடணும். அதுவும் 10 நாள் 15 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இல்லையா? அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் லெட் us here. Usha, you would agree with this, right? They are the ones who are led us here. Bill Gates led us here, right? Bill Gates is a boomer. Now he is going back to his roots. He is redefining society's values right now. He is involved in a lot of foundations. I don't side with Bill Gates foundations and all, but I'm telling you, when people are coming back from technology to connecting with their roots அப்படின்னா definitely there will be ஒரு equality establish ஆயிரும். இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம யாரும் மறக்க மாட்டோம். இதே புறக்கணிச்சுட்டு போகிறதுக்கு கெப்பாசிட்டி நம்ம கிடையாது. ஆனால் வில் ஸ்டார்ட் புஷிங் யூ டு எக்ஸ்பிரஸ் இமோஷன்ஸ் டு யுவர் பர்சன். ஐயா அதை நீங்களே சொல்கிறீங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ நோ பெட்டர், ரைட்? மேஜர் பார்ட் ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது we should kick start ourselves. We should raise the voice ன்றது இட்ஸ் ஓகே. அதுக்கு ஓகே. பட் இந்த பேசிக் எமோஷன்ஸ் ஒரு இது இருக்குன்னா ஒரு லைக்ஸ்க்கும் ஒரு வியூஸ்க்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே காலையிலேருந்து நம்ம ஃப்ரம் மார்னிங் ஆல்வேஸ் நிறைய பேசியாச்சு. ஸோ திஸ் இஸ் மை மாஸ்கிங் கம்பேரிட்டிவ்லி ஒரு மேஜராக ஒரு ப்ரொட்டஸ்ட் அஃப்கோர்ஸ் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கு வேர்ல்டு வைடாக நம்ம கனெக்ட் பண்ணி ஆமாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூஸ்க்கு தான் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். ஆனால் பேசிக்கான எமோஷன்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு சைபர் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான்னா மீ டூ முடிஞ்சு போச்சு. என்டையர் வேர்ல்ட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு #MeToo. வாட் ஹேப்பன் வித் தேர் ஆல்கோ ஹேப்பன், ஹேப்பன், ரைட்? ஹேப்பன் வித் MeToo, ரைட்? ஜாஸ்தியாக MeToo இதை வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வாஸ் வியூயிங், throwing it everywhere you go, and everybody started coming back. Like even men started going for MeToo, right? ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றத வந்து டெக்னாலஜி கொண்டு வரும். ஆனால் நம்ம ரெடியாக இருக்கோமா அந்த ஈக்குவாலிட்டி எம்ப்ளாய்ஸ்? கேஸ்டிசமை நான் எபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு இழுத்துட்டு வரும். இருந்துச்சுன்னா அவன் இப்போ ஸ்கூலுக்கே வர வேண்டாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா தெர் இஸ் நோ கேஸ்ட் இன் ஸ்கூல். வில் டாக் அபவுட் தி சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் மோர். வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எமோஷன்ஸ். இட் கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ், பட் governance is important. Self-governance is important rather than government doing these things. Thank you.